இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சிக் கழகம் என்கிற பெயரில் அரசியல் களத்தில் தம்மை முன்னிறுத்தி இயங்குவதற்கான கொடியுடன் இன்றைக்கு இந்த அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கிறது. விடுதலை புலிகள் அமைப்பு என்கிற அமைப்பு அப்படித்தான் தொடங்குகிற போது எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருந்தாலும் அது உலகம் பேசும் அமைப்பாக அது மாறி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு கூட ஒரு 47 பேர் உட்கார்ந்தா தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தில் உருவான தலைவர் தான் அண்ணன் திருமாவளவன். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஒரு அமைப்பு 4 சட்டமன்ற உறுப்பினரையும் 2 நாடாளுமன்ற உறுப்பினரையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறது. இப்படி பல அரசியல் மாற்றங்களை நாம் பேச முடியும். அந்த வகையில் புரட்சியாளர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஐசிபி என்கிற சுதந்திர தொழிலாளர் கட்சியை அவர் தொடங்கி நடத்தினார். 1936 தொடங்கி சுதந்திர தொழிலாளர் கட்சியாக நடத்தப்பட்ட பிறகு 1942 ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் என்கிற அடிப்படையில் பட்டியல் சாதிகளின் சம்மேளனம் என்கிற அமைப்பை தொடங்கி நடத்தினார். அதன் பிறகு டிசிஎல்எஃப் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினார். அந்த டிசிஎல்எஃப் அமைப்பு என்பது மதராசி பிரசிடென்சி என்கிற இந்த பிரசிடென்சியும் பம்பாய் மாகாணத்தை உள்ளடக்கிய அந்த 2 பிரசிடென்சியிலிருந்து சென்னை மாகாண பிரசிடென்சியில் இருக்கக்கூடிய சிவராஜ் அவருடைய தலைமையிலும் PN ராஜ்போத் அவர்களுடைய தலைமையிலும் அந்த டிசிஎல்எஃப் உருவாக்கப்பட்டு பின்னாளில் அது இந்திய குடியரசு கட்சி என்ற கட்சியாக உருவாக்கப்பட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. அந்த வரிசையில் இன்றைக்கு SR பாண்டியனுடைய தலைமையில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த அரசியல் பரிணாம வளர்ச்சி என்பது ஒரு சமூகம் சார்ந்த அல்லது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான சமூக விடுதலைக்காக அரசியலை முன்னெடுக்கப்பட்ட ஒரு இயக்கமாக இருந்தாலும் அதிலிருந்து பல்வேறு அனுபவங்களை பட்டறிவுகளை பெற்று பல படிகளை தாண்டி பல இன்னல் துயரம் துன்பம் கண்ணீர் போராட்டம் என்கிற பல போராட்ட அரசியல் பதிவுகளை உருவாக்கி அந்த அரசியல் வரலாற்றில் பரிணமித்து வளர்ந்து உயர்ந்து இன்றைக்கு முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் இயக்கமாக இன்றைக்கு அது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளின் வரிசையில் இன்றைக்கு இதுவும் அணிவகுத்து இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாளாக இது அமைந்திருப்பதில் நான் பெருமை அடைகிறேன். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த தமிழர் ஆட்சிக் கழகத்தினுடைய கொடியை அறிமுகப்படுத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் KM ஷரீப் அவர்களே, இங்கே வாழ்த்தி சிறப்பிப்பதற்காக வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்றத்தினுடைய போர்க்குரலாக தமிழ்நாட்டு மக்களின் அரசியல் முகமாக உழைத்து வருகிற சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தோழர் வேல்முருகன் அவர்களே, இங்கே பேசி விடைபெற்று வாழ்த்தி விடைபெற்று சென்றக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்களே, எனக்கு பின்பு வாழ்த்த இருக்கக்கூடிய மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே, இன்றைக்கு இடதுசாரி சித்தாந்தத்தினுடைய அரசியலை மிக தெளிவாக எந்த சமரசமும் இல்லாமல் முன்வைக்கக்கூடிய அன்பிற்குரிய மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் கொங்கு இளைஞர் பேரவையுடைய தலைவர் அண்ணன் தனியரசு அவர்களே, தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்களே,
தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய நண்பர் கே செல்வகுமார் அவர்களே, முடிஞ்ச பேர் சொல்லிட்டார். குறிப்பாக இன்றைக்கு இந்த அரசியல் இயக்கத்தை தலைமை எடுத்து ஒரு நிறுவனராகவும் தலைவராகவும் களத்திற்கு மக்கள் பணியாற்றுவதற்காக ஒரு தமிழ் தேசிய அரசியலோடு கூடிய பொது அரசியல் நீரோட்டத்தில் தம்மை இணைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர் சகோதரர் தமிழர் ஆட்சிக் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் SR பாண்டியன் அவர்களே, இங்கே வாழ்த்த வருகின்றிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த முன்னணி தலைவர்களே, தமிழர் ஆட்சிக் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரமில்லை, சுருக்கமாக சில செய்திகள் மட்டும் நானும் பதிவு செய்ய விரும்புகிறேன். எனக்கு SR பாண்டியனுடைய இந்த பேச்சு தொடக்கத்தில் பேசுகிறப்ப பல அனுபவங்களை என்னுடைய கண்முன் கொண்டு வந்து நிறுத்தினது. அதை தான் வன்னியரசு அவர்கள் சொன்னப்போ கூட, சிறைக்கு போனப்போ சட்டை பேண்ட்டை கழட்ட சொல்கிற வரைக்கும் சிறை அனுபவங்கள்லாம் பல என் கண் முன்னால் ஓடிடுச்சு. ஆளானப்பட்ட இன்னைக்கு பெரிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவனுக்கு என்ன நிலைமைன்னா, அவர் சிறைக்கெலாம் அதிகமாக போகல, சிறைக்கு அதிகமாக இல்லை, சிறைக்கே அவர் போகல, ஒரே மட்டும் தான் போனார். ஆனால் அந்த கட்சியில் இருந்த பலர் பல துன்பங்களை அனுபவிச்சாங்க. பல பேர் அதில் வன்னியரசு அவர் சொன்னது மாதிரி பல நிலைகளில் ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கோம். இப்படி தான் ஒரு இயக்கத்தை சார்ந்து இருக்கிற போது ஏற்படுகிற எதிர்ப்பு என்பது, அது அரச பயங்கரவாத சட்ட எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, அல்லது பிற சமூகம் அல்லது பிற ஆதிக்கத்தினுடைய அடிப்படையில், அது எந்த ஆதிக்கமாக இருந்தாலும் இருக்கலாம். சமூகத்தில் பல ஆதிக்கம் இருக்குது. அந்த ஆதிக்கத்தின் அடிப்படையில் வருகிற போது அதை எதிர்த்து நிற்க வேண்டிய நிலைமை இருக்கும். அதில் சாதி ஆதிக்கம் வருகிற போது அங்கே நின்று போராடுவது என்பது, முதல்ல காலை ஊனி நின்று தம்மை நிறுத்தி கொடுவதே பெரும் போராட்டமாக இருக்கும். அதனால் SR பாண்டியன் அவருடைய வழி, அவர் கடந்த காலத்தில் அவர் மாணவர் பருவத்திலிருந்து இந்த 15 ஆண்டு காலத்திற்கு மேலாக தொடர்ந்து இந்த தமிழ் சமூகத்தில், குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்காக தம்மை முன்னிறுத்தி கொண்டு போராடிய போராட்டங்கள் எண்ணற்றவையாக இருக்கிறது. ஒரு நம்பகத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக அவர் வளர்ந்து வந்திருக்கிறார் என்பது தெரிகிறது. குறிப்பாக அவருடைய பேச்சில் ஒரு வெள்ளந்தியான பேச்சுன்னு சொல்லுவோம். கள்ளம் இருக்காது, கபடம் இருக்காது. ஆகட்டுங்கன்னு சொல்லுவார், அப்படின்னா சரிங்கன்னு அர்த்தம். பொருந்தாதுங்கன்னு வரு, இல்லை உதவாதுங்க. அந்த இன்னொரு இந்த தென் மாவட்ட வார்த்தைகள்லாம் 2-3 வார்த்தையிலே ஒரு எடை போட்டு முடிச்சிடலாம். அது முடிக்கிறவே சொல்லு, ஆகட்டுங்கண்ணே அப்படின்னா சரிங்க, இல்லைண்ணே அது சரியாக வராதுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வகையில் பொதுவாக அவர் இப்போ வயசு சொன்னப்போ தான் எனக்கு தெரியும், நான் கொஞ்சம் கூட இருப்பார்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே ஒரு அரசியல் தெளிவு, பொறுமை, நிதானம், துணிவு, யாரை எப்படி அணுகணும், அந்த சமயோதிக புத்தி எல்லாம் மிக சிறந்த ஒரு தலைமைத்துவ பண்பிற்கான அனைத்து பண்பும் இருக்குது. சில பேர் எல்லாம் பேசுவான், கடைசியில் போய் கீழே விழுந்துருவான். மேடெல்லாம் பயங்கரம் பேசுவாங்க, கீழே போய் விழுந்துருவான். சில பேர் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சமரசம் ஆகிடுவாங்க, கொள்கையில் சமரசம் ஆகிடுவாங்க, கோட்பாட்டில் சமரசம் ஆகிடுவாங்க. எல்லா வகையிலும் பேச்சுக்கும் செயல்பாட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் ஒரு தலைவராக இருக்கிறவங்க சொல்லுக சொல்லை பெரிதொரு சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்று சொல்லிய அந்த வள்ளுவனின் குரலுக்கு ஏற்றவாறு தான் என்ன சொல்லை சொல்லுகிறோமோ, எண்ணிய எண்ணியாங்கு எண்ணுவதென்பது இயல் என்ற அப்படி சொன்னது போல, என்ன எண்ணத்தை கொண்டிருக்கிறோமோ அந்த எண்ணத்தை செயல் வடிவில் கொண்டு வந்து நிறுத்துவது தான் ஒரு தலைமைத்துவ பண்பு உள்ள ஒரு தலைவரின் மிக சிறந்த பண்பாக இருக்க முடியும். நீ எதை நினைக்கிறையோ அதுவாகத்தான் மாறுறாய் என்று புத்தர் சொல்கிறார். அந்த வரிசையில் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறத முதல்ல செயல்படுத்தணும். அதுக்கு துணிவு வேணும், அதற்கு அறிவு வேணும், அதற்கு ஞானம் வேணும், அதற்கு பட்டறிவு வேணும், அதற்கு கற்பிதம் வேணும், கற்பிக்கணும், கற்கணும். இது எல்லாம் சேர்ந்து வருகிறப்போ தான் முயற்சி, அப்போதான் வேலை செய்யும்.
அந்த வகையில் எஸ்ஆர் பாண்டியனுடைய கடந்த கால அரசியல் பயணத்தில் அவர் பட்டிருக்கக்கூடிய துன்பம் துயரம் எல்லாம் இன்றைக்கு அவருக்கு ஒரு படிக்கல்லாகவும் மாறி இருக்கிறது, மணிமுகடமாகவும் அது இருக்கிறது. இனி அதை வைத்து கொண்டு போடப்பட்ட பாதையில், அவர் கடந்து வந்த பாதையில் முள் இருக்கலாம், கல் இருக்கலாம், ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், பள்ளமேடு இருக்கலாம், இதெல்லாம் தாண்டி இங்கே வந்து நிற்கிறார். இந்த இடத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு போவதற்கு ஒரு அரசியல் அதிகாரமற்ற சமூகமாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை ஒரு அரசியல் அதிகாரமுள்ள சமூகமாக மாற்றுவதற்கு பல இடத்துல நம்ம போராட வேண்டியிருக்கு. உதாரணமாக அம்பேத்கர் படத்தை போட்டுட்டு வந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் இன்றைக்கு அம்பேத்கர் படத்தை போட மறுத்து பாதை மாறி போய் நிற்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் இது வரைக்கும் எஸ்ஆர் பாண்டியன் எனக்கு பெருசாக அம்பேத்கர் படத்தை போட்டாருந்தில்ல. ஆனால் இன்றைக்கு அவர் அடித்திருக்கிற துண்டறிக்கையிலே அம்பேத்கர் படம் இருக்கிறது. அப்படின்னா என்ன? இந்த மானுட சமூகத்திற்கு இந்தியாவை பொறுத்தவரையில் மண்ணுக்கேற்ற மார்க்சியம் என்கிற அந்த மார்க்சியத்தை மிக எளிமையாக நமக்கு சொன்ன ஒரு தத்துவார்த்த ரீதியான, ஒரு கருத்தியல் ரீதியான, ஒரு கொள்கை ரீதியான ஒரு தலைவராக இன்றைக்கு புரட்சியாளர் பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் நமக்கு பல பாதுகாப்பை உருவாக்கி தந்த அந்த தலைவரை முன்னிறுத்த வேண்டிய தேவையை உணர்ந்து அதை எடுத்திருக்கிறார். இமானுவேல் சேகரனார் என்பது இந்த சமூகத்தின் ஒரு அடையாள குறியீடு. தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அப்படின்னா இமானுவேல் சேகரனார் என்பது ஒரு அடையாளம், ஒரு குறியீடு. அந்த குறியீடோடு சேர்ந்து இவற்றையெல்லாம் சேர்த்து முன்வைக்கிற போதுதான் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியும். குறிப்பாக தென் மாவட்டத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை அரசியல் படுத்துவதற்காக அல்லது ஒரு சமூக ரீதியை அணியப்படுத்துவதற்காக பல தலைவர்கள் தோன்றினார்கள், சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. ஆனால் இடையில கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி இன்றைக்கு பல தலைவர்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல, என்ன செய்கிறாங்கன்னே தெரியல. மங்குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கினது மாதிரி போய் இறங்கி கோட்பாடு இல்லாத, கொள்கை இல்லாத, ஒரு அரசியல் தெளிவில்லாத இடத்துல போய் நின்று தன்னையும் இன்றைக்கு இருக்கிற இடம் தெரியாத ஒரு நிலைக்கு ஆளாக்கி தன்னை நம்பி வந்தவர்களையும் இருக்கிற இடம் தெரியாத இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்தி தன்னுடைய சமூகத்தையும் இன்றைக்கு நட்டாற்றில் விட்ட கதை இடத்துல விட்டது மாதிரி இன்றைக்கு போயிருக்காங்க. ஆனால் அரசியல் தெளிவோடு இயங்கி கொண்டிருந்தால் இன்றைக்கு சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ அதற்கான தனித்துவம் கொண்ட இடத்துல இருக்க முடியும். இன்றைக்கு அது இல்லை. இப்போ வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை யார் நிரப்ப போறாங்கன்ற ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி இருக்குது. அந்த வெற்றிடத்தை தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கான ஒரு அரசியல் தன்மையோடு கொண்ட இடதுசாரி சித்தாந்தத்தோடு இயங்குகிற ஒரு இயக்கமாக தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கிய அனைத்து சமூகத்தையும் இரண்டரை அரவணைத்து கலந்து அதன் வழியாக ஒரு அரசியல் தெளிவோடு பயணிக்கக்கூடிய ஒரு தலைவராக எஸ்ஆர் பாண்டியன் இருக்கிறார். ஒரு அமைப்பாக இன்றைக்கு தமிழர் ஆட்சி கழகம் இருக்கிறது என்று சொன்னால், தமிழர் ஆட்சி கழகம் என்றால் அதிலே சாதி வாரியான பிரதிநிதித்துவம் என்பது பெரியார் சொன்னார். அந்த சாதி வாரிய பிரதிநிதித்துவம் இருக்குமே ஆனால் எஸ்ஆர் பாண்டியன் அடுத்த சட்டமன்றத்தில் இருப்பார் என்று நான் நம்புகிறேன். அதற்கான ஒரு அரசியல் களம் பெயர் வேணும். ஒன்றும் இல்லை, நான் 2016 ஜெயலலிதா பார்க்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அடுத்து சீக்கிரம் என்னை சந்திங்க, கடிதம் கொடுங்க, நம்ம சந்திப்போம். அதுக்கப்புறம் உள்ளே உள்ள வேலை பார்த்துறாங்க, அது வேறு விஷயம் இல்லைங்கன்னு. ஆனால் திரும்ப என்ன கேட்குறப்ப கட்சி பதிவு பண்ணாங்களா என்னன்னு கேட்டாங்க. ஐயோ, கட்சியை பதிவு பண்ண சொல்லுங்கள். அப்புறம் 2-3 தேர்தல் அப்படி ஒரு சூழலாம் வந்துச்சு. அந்த வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஒரு அரசியலாக இல்லாமல் இருக்கிறது என்ன பலகீனன்றது அப்போ தெரிஞ்சு. இப்போ அரசியலாக தேவைப்படுது. அப்போ நம்ம அந்த இடத்துல கோட்டை விட்டுட்டோம்னா நிற்க முடியாது. அப்போ தேவேந்திர குல வேளாளர், நீங்கள் சாதி தலைவராக இருக்கீங்க, உங்கள் ஓட்டு எனக்கு வேணும், ஆனால் வேறு எந்த இடத்துலையும் உங்களுக்கு பிரதிநிதித்துவம் தர முடியாது, அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த தமிழர் ஆட்சி கழகம் என்று வருகிற போது அந்த ஆட்சி என்கிற அந்த அரசியல் ரீதியான அந்த அதிகார மையத்தை நோக்கி நகர்கிற போது இந்த தேவை இருக்கிறது. அந்த தேவையை உணர்ந்து இந்த இடத்துல மிக சரியாக அவர் இந்த முயற்சியை மேற்கொண்டு அந்த கட்டத்துக்கு வந்திருக்கிறார். அம்பேத்கர் சொன்னார், இந்த சமுதாயத்தில் பல தலைவர்கள் தேவை, தலைவர்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றன. அதனால் தான் தலைவர்கள் நிறையா வரணும்னு விரும்பினார். எனவே தமிழ்நாட்டில் தலைவர்கள் பற்றாக்குறை இருக்குது. ஏன்னா போராடுறதுக்கு ஒவ்வொரு சமூகத்தில் இருந்தும் ஒரு பிரதிநிதியும் தேவை,
பொது சமூகத்திற்கு தேவையான பிரதிநிதியும் தேவை. எனவே அந்த வரிசையில் இன்றைக்கு எஸ்ஆர் பாண்டியன் என்கிற ஒரு இளம் தலைவர் உருவாகி இருக்கிறார். அது அம்பேத்கருடைய கோட்பாட்டில் தலைவர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. அதில் ஒரு தலைவர் நமக்கு கிடைச்சிருக்கிறார் என்கிறதில் நான் பெருமைப்படுகிறேன். தான் பிறந்த சாதியோ அல்லது சமூகமோ அதை பற்றிய ஒரு உணர்வு இருக்கலாம். அந்த உணர்வு என்பது வெறியா இருக்கக்கூடாது. இதுதான் அம்பேத்கர் சொன்னார். அதிலும் குறிப்பாக ஒரு சமூகத்தினுடைய விடுதலை என்பது, ஒரு சாதியினுடைய விடுதலை என்பது அது சமூக விடுதலையாக எப்பொழுது மாறும் என்று சொன்னால், ஒரு சமூகத்தின் விடுதலை என்பது அந்த சமூகத்திற்கு சாராத பிற சமூகத்தினுடைய பங்களிப்பு இல்லாமல் அந்த சமூக விடுதலை என்பது, சாதி விடுதலை என்பது ஒருபோதும் நடக்காது என்று அது காணல் நீர்னு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். எனவே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் இருந்து இன்றைக்கு ஒரு தலைவராக வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர் எஸ்ஆர் பாண்டியன் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய பிரதிநிதி மட்டுமல்ல, அது தமிழ் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக அவர் தலை நிமிர்ந்து நடைபோட்டு, வீர நடை போட்டு, வெற்றி நடை போட்டு இந்த இயக்கம் வளர வேண்டும் என நெஞ்சார நான் வாழ்த்தி, தமிழ் செம்மொழி போல நிலைத்த புகழோடு ஒரு பெரிய ஆலமரம் போல அது பரவி வளர்ந்து வேரூன்றி விருட்சம் தரக்கூடிய ஒரு இயக்கமாக, அரசியல் இயக்கமாக அது மாற வேண்டும். மாறும் என்கிற நம்பிக்கையோடு உங்களுக்கு என்றைக்கும் நான் துணை நிற்போம் என்று சொல்லி, இன்றைக்கும் அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய தீர்மானங்கள் எல்லாம் ஒரு பொது சமூகத்தினருக்கான தேவையை ஒட்டி உருவாக்கப்பட்ட தீர்மானங்களாக இருக்கிறது. நான் கடந்த காலத்தில் அவரோடு பயணித்து பேசிய வரை ஒரு சிறந்த நல்ல இளம் தலைவர் தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிறார். அவரை நெஞ்சார நான் வாழ்த்துகிறேன். அவரோடு பயணிக்கிற உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுகிற இடத்திற்கு வர வேண்டும். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது வள்ளுவனின் வாக்கு. அந்த வாக்குக்கு ஏற்ப தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த பெருங்குடி மக்களே, இந்த ஊடகத்தின் வழியாக நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கான இடதுசாரி சித்தாந்தத்தோடு ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தோடு இருக்கக்கூடிய அன்பிற்குரிய எஸ்ஆர் பாண்டியன் என்கிற இவர் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழர் ஆட்சி கழகம் ஒரு நல்ல இடத்திற்கு நோக்கி நகர்த்துவதற்கு, உயர்வதற்கு உங்களுடைய பங்களிப்பும் ஒத்துழைப்பும் ஈடுபாடும் அரவணைப்பும் நீங்கள் உறுப்பினராக இந்த இயக்கத்தில் சேர்ந்து வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை ஒரு பறையர் பெருங்குடி மக்கள் மட்டுமல்ல, பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய சிந்தனையை கொண்ட இடதுசாரி சித்தாந்தத்தோடு இருக்கக்கூடிய இந்த மேடைகளில் இருக்கக்கூடிய தலைவர்களின் சார்பாகவும் நான் கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.